ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே இது வரைக்கும் நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வேலிடிட்டி வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் 3 இயர் வேலிடிட்டி, மேக்ஸிமம் 3 இயர் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி கோர்ஸோட வேலிடிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து இன்னையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1199 மட்டும் பே பண்ணுங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு நீங்க 699 மட்டும் பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 399 மட்டும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல உங்களுக்கு ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ல இருந்து பிளஸ் அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கவர் ஆகும். இந்த கரண்ட் அஃபேர் கூடயே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகிரும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். அதே மாதிரி வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசிக்கு ஆல்ரெடி நாம ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் 70% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அதையும் கவர் பண்ணிருவாங்க. சோ அகைன் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் வந்து ஜனவரி 23 வந்து நோட்டிபிகேஷன் வருது. சோ இதுக்கான பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சியோட சிஜிஎல், எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நாம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இந்த வேலிடிட்டியோட சேஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜனவரி 15ல இருந்து சேஞ்ச் ஆகும். ஓகே? ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். சோ ஜனவரி 15க்கு அப்புறம் தான் டீம் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. சோ அப்ப கிட்டத்தட்ட ஜனவரி 18 கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துரும். ஓகே? சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகே? சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 399. இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே? சோ அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நம்ம லைவ் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். சோ இப்ப ரீசெண்டா ரயில்வே சைட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, சோ ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், சோ இப்போ ரீசெண்டா கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் நாம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகே? சோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2200 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே? சோ நான் ஆஃபர் பிரைஸ் பத்தி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீம் வந்து இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஃபர் வந்து 13/1/2025. சோ நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கும் போது 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 கூப்பன் கோட்ஸ் வந்து டீம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ 10 கூப்பன் கோட் வந்து ஃபில் ஆகும்போது ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ஆஃபர் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் சோ இந்த டைம் இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த நியூ பேட்சஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சோ நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1799 பே பண்ணுங்க. ஓகேவா? சோ பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா
ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கும் 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஜனவரி 18க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேலிடிட்டியில சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலிடிட்டியில வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் இதுதான். ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஸோ ரயில்வே என்டிபிசிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நாம ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கோர்ஸ் பத்தி இல்ல கிளாஸஸ் பத்தி டெஸ்ட் பேட்ச் பத்தி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஜனவரி 23 வந்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.